தலை நியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம் பாபு. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இல்லாமல் இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் திருப்பரங்குன்றம் தீபம் பிரச்சனை தான். அந்த பிரச்சனை சம்பந்தமாக இன்றைக்கு நாம் இந்து வழக்கறிஞர் முன்னணியினுடைய மாநில செயலாளர், தீவிர இந்து ஆதரவாளர், சுத்தமான ஆன்மீக பற்றாளர், விருதாசலத்தில் பிரபலமான வழக்கறிஞர் திரு கதிரவன் அவர்களை சந்திக்க அவருடைய அலுவலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பயங்கரமாக இப்போ போயிட்டுருக்கு. நீதிமன்றம் உத்தரவை ஒபே பண்ணல. இது விஷயமாக உங்களுடைய கருத்தனை எப்படி இதை பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு வழக்கறிஞர்ன்ற அடிப்படையில். வழக்கறிஞருங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது பயங்கரமாக அப்படின்னு நீங்கள் சொல்கிற வார்த்தையை உருவாக்கி இருக்கிறது இந்த அரசு. அதில் எந்த விதமான பயங்கரமும் என்றைக்குமே கிடையாது. முறைப்படி ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் என்னைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறதுல, நடைமுறைங்கிற வார்த்தை இந்து அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆன்மீக விதிகள் என்னென்ன பின்பற்றி நடைமுறையில் இருந்ததோ அதை நிர்வகிக்கிறதுக்காக தான் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்காக தான் அவங்க ஹச்ஆர்என்சின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்க தவிர அவங்க அதில் தனி அரசு கிடையாது. முதல்ல அதுதான் இதில் நம்ம இந்த இஷ்யூவில் அது தனி அரசு மாதிரி செயல்பட்டு வராங்க. அதுதான் அந்த விஷயம் இதில் மிக மிக முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது. அப்படின்னு சொல்லும் பொழுது மாற்று மதம் அப்படின்றதுல நாங்கள் எதையுமே என்றைக்குமே நினச்சதே கிடையாது. எல்லாருமே சகோதரர்கள். சகோதரர்களுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் மோட்டிவ் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் ஏற்படுத்திக்காம அரசா ஏற்படுத்த முயலுது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் உண்மையான விஷயம். காரணம், சட்டம் ஒழுங்கு அப்படின்னு காரணம் காட்டி ஒரு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கும் பொழுது, தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பொழுது, அதை மீறி அதுக்கப்புறமும் அந்த இடத்துக்கு போகும் பொழுது போலீஸ்காரங்க சொல்கிற விஷயம் இது மாதிரி இருக்குது, அந்த ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயமெல்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் சொல்கிறதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ என்ன சார், இப்போ நேற்று கூட சட்ட அமைச்சர் மிகு ரகுபதி சொல்லியிருக்கிறாங்க, 2014 கொடுத்த தீர்ப்பை தான் நாங்கள் ஒபே பண்ணிகிட்ருக்கோம் இன்ன வரைக்கும். அப்போ அப்போ இருந்த அதிமுக அரசு மேல்முறையீடு பண்ணல, இது எடப்பாடிக்கு தெரியாதா, இப்போயும் அதை இஷ்யூ ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு. 2014 என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? 2014 தீர்ப்பில் அப்படின்னு சொல்கிற அரசு சொல்கிற விஷயம், மேல்முறையீட்டுக்கு போனாங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இன்றைய காலகட்டங்களில் இந்த இப்பொழுது செயல்படுத்துறதுக்காக தீர்ப்பு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு இல்லைங்களா? ஆமாம். அதில் இந்த அரசு சொல்லக்கூடிய அந்த ரிட்டை பற்றி சொல்லி அதற்கு பின்னிட்டு இந்த உத்தரவு போட்டிருக்கிறாங்களாங்கிறது தான் பார்க்கணும். அதாவது நான் இந்த உத்தரவை தான் பின்பற்றுவேன், இந்த உத்தரவை பின்பற்ற மாட்டேன்னு அரசு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியும். எத்தனை உத்தரவுகள் இருந்தாலும் அத்துணை உத்தரவுகளையும் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்து இன்றைய தேதியில் அது மாதிரி அவர்களுக்கு நினைக்கக்கூடிய தீர்ப்பு எதுவாக இருக்கும் என்று நினைத்தாலும் கூட அதனை இந்த நீதிமன்றத்தில் எடுத்துரைத்துத்தானே அதற்கு பின்பு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்பொழுது இன்றைய தீர்ப்பு என்பது இன்னும் சொல்ல போனால் இந்த 1/12/2025 தீர்ப்பு சொன்ன அந்த தீர்ப்பை எடுத்து பார்க்கும் பொழுது எல்லா தீர்ப்புகளும் அதில் வந்திருக்கு. எல்லா 2014 சொன்னதையும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சொல்லவே இல்லையே. அதை தான் இப்போ அந்த விஷயங்களுக்கு தான் சொல்லும் பொழுது அதை மட்டும் இல்லைங்க, இது ஏதோ இன்னைக்கு வர்ற பிரச்சனை அப்படிங்கிறத விட பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்து மதத்துக்கு பின்னிட்டு தான் முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதுக்கு வெளிப்படையாக சாதாரண பாமரன் கூட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிமு கிபி அப்படின்னு வந்திருக்கு. கிமுனாலே ஏதோ ஒன்று இருந்திருக்கு அவர் பிறக்கிறதுக்கு முந்தி. அது என்னென்னா இந்து அப்படிங்கிறது தான் சர்வசாதாரணமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது
மாற்று மதத்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முஸ்லீம்கள் அவங்கெல்லாம் என்னைக்கு வந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது எல்லாருமே வந்து ஒரு ரெக்கார்டு அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் ஏற்றுக்க முடியும், இல்லைன்னா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு நான் வெரி சிம்பிளாக சாதாரணமாக உதாரணம் சொல்லணுன்னா, ஐயா இப்போ நீங்கள் இருக்கீங்க, நல்லா தெரிஞ்சவர், ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட ஒரு 10,000 ரூபா பணம் கேட்குறீங்க, நான் கொடுத்துட்றேன். நான் கொடுத்தது உண்மை, நீங்கள் வாங்கினது உண்மை. இதுக்கு சட்டப்படி நான் ப்ரோ நோட்டு எழுதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் தான் இந்த பணம் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நண்பர் அப்ப யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, இத போய் 3வது மனுஷன் யாரா இருந்தாலும் அவர் பணம் கொடுத்திருந்தா ப்ரோ நோட்டு எழுதி வாங்கியிருக்க மாட்டாரா? அவர் வாங்கி இருந்தா இதெல்லாம் கேட்டு இருக்க மாட்டாரா? வக்கீலுக்கு படிச்சவர் இது கூடமா தெரியாம கொடுத்துருப்பாரு. ஆமா, உண்மைதான். இந்த மாதிரி விஷயங்கள் பேசும் பொழுது இதுக்கு பதில் யார் சொல்லணும்? பணம் நீங்கள் வாங்கினீங்களே சார்னு உங்களை நான் கேட்கும்போது நீங்கள் எனக்கு சொல்லணும். என்ன சார் வாங்கிட்டு கொடுக்கலையா, நான் தான் அன்றைக்கி வாங்கினதை கொடுத்துட்டுன்னு நீங்கள் சொல்லணும். இந்த நம்ம 2 பேரை தவிர இந்த விஷயத்தை பொறுத்து வேற யாருக்காவது ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரிஞ்ச மாதிரி சொன்னால் நம்பலாமா? நம்பக்கூடாது. ஆனால் இன்றைய சூழ்நிலை நம்ம 2 பேருக்கு இருக்குள்ள விஷயத்தை ஊர்ல பூரா அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிறாங்க. இங்க நடந்ததை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாமலேயே எல்லாத்தையும் அவங்கவங்க பேசிக்கிற விஷயம்தான் இன்னைக்கு இங்க நடக்கும். அதை ஒட்டி தான் நம்ம சட்ட அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி சொல்ற 2000 பணம் கொடுத்துரு ஒபே பண்றோன்ட்டு. ஆனா இந்த டிசம்பர் 1 மாண்புமிகு ஜிஆர் சாமிநாதன் நீதிபதி கொடுத்த தீர்ப்புல அது சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றீங்க. நான் வந்து ஆன்மீகம் சார்ந்து பேசலாம்ங்கிற ஒரு விஷயம்தான், அரசியல் சார்ந்து நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பலை. ஆனால் அரசு சார்ந்து விஷயம் இருக்குது. இப்போ இதில் ரகுபதி மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது அரசு சார்ந்து இருக்குது. ஒரு அரசே இதில் அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தவங்களுக்கு ஆதாரமாக சலுகையாக ஆதரவாக பேசுனா அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. உண்மைதான். இன்னொரு விஷயம், நாளைக்கு உங்ககிட்ட இருந்து நான் இன்னது எதிர்பார்க்க போறேன் அப்படின்னு நான் இன்னைக்கு முடிவு செஞ்சுட்டேன்னா எதை செஞ்சாலும் நான் அதை கண்டுகிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயங்களின் அடிப்படையில் போனா நீதி எங்க இருந்து பேச முடியும்? வாய்ப்பே இல்லை. ஆகையினால என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் பொழுது யார் யார் எந்த எந்த பொறுப்பினை வகிக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த பொறுப்பினை சார்ந்து, இதெல்லாம் பொதுமக்களால் கொடுக்கப்பட்டது. நாம் அரசியலோ அரசியல் கட்சியோ பேசாம அரசாக நிற்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும். அப்ப என்ன விஷயம்னு சொன்னா, இந்த மாதிரி இந்த தீர்ப்பின்படி நாங்கள் நடக்கிறோம் என்று இன்றைய தீர்ப்பு இருக்கும் பொழுது சொல்வதற்கு சட்டப்படி அவர்களுக்கு அவங்கெல்லாம் மேலே இருக்கிறவங்களா இருந்தாலும் நாம் ஏதாவது சொன்னா அப்படிங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இருக்க வேண்டியதாக இருக்கு. சட்டம் சார்ந்த வழக்கறிஞராக இருந்தாலும் என்ன நடக்கும்னா, நாளைக்கு திடீர்னு நீ எப்படி சொன்ன, நீங்க யாராவது வந்துட்டா என்ன பண்றதுங்கிற பயம் கூடவே இருக்குது இல்லைங்களா? அப்படிங்கும் பொழுது சட்டம் சார்ந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் அந்த அடிப்படையில் கவர்மெண்ட்னு வரும் பொழுது பழைய, அதாவது தீர்ப்பு இல்லைன்னாலும் ரைட் ஆர் ராங் கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம், உண்மைதான். இந்த விஷயத்துல அவர் என்ன தீர்ப்பு அப்படின்னு சொல்றாரோ அதுவும் இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டரை பொறுத்து எல்லாம் இன்னைக்கு புதுசா பேசுறாங்களே தவிர, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த விஷயங்கள் எதுக்கும் ஆதாரம் தேவையில்லை. இது வந்து அங்க இருக்கக்கூடிய தர்காவுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்பினருங்கிற வார்த்தையை விட சாமியை வழிபடுற நபர்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். இல்லை, என்ன ஒரு பெரிய விஷயம்னா சார், அங்கே இருக்கிறவங்க 2 பேரும் இந்த பிரச்சனையை பற்றி பேசவே கிடையாது, ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆமாம், வெளியாள்கள் பற்றி பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அந்த வெளியாளுங்கிறத விட அரசே கிளப்பி விடுதுங்கிறது தான் இதில் மிக மிக முக்கியமான விஷயம். இது எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் நான் சொல்ல வரேன். தர்கா அப்படின்னு சொல்லும் பொழுது தர்கா உறுப்பினர்கள் அங்கே
இந்த பிரச்சனையை எடுத்து பேசுறதுக்கு ஆளா இருக்காங்க, போர்க்கொடி ஆமா ஆளா இருக்காங்க. ஆனால் அப்படியே மறுகோணத்துல திருப்பரங்குன்றம் சுவாமி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குன்னு எந்த இந்து நபர்களுக்கும் உரிமை அங்க இல்லை. என் கோயிலிடான்னு பேசுறதுக்கு யாராலாவது முடியுமா? முடியாது, பேச முடியாது. ஆனா பேசுறதுக்கு பேசணுங்கிறதுக்காக தான் இந்து அறநிலையத்துறை அங்க இருக்கு. இப்ப அது அங்க அதை செய்யுதா? இதான் கேள்வி. ஆமா, இப்போ செய்யலன்னாலும் பரவாயில்ல, எதிர்ப்பா செய்யறாங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல தான் சாதாரண இந்துங்கிற ஒரு வார்த்தையை விட்டுட்டு, அரசியல்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு, மதம் சார்ந்த நபர்கள் அப்படிங்கிறத விட்டுட்டு, இந்த விஷயம் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களுக்கு கூட தெரிந்த விஷயம். தெரிஞ்ச விஷயம், உண்மைதான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னா என்ன விஷயம்? அங்க இதே இப்போ அந்த உத்தரவுங்கிறது தானா போட்டுள்ள. அது என்ன சார் சொல்லிருக்கிறாங்க? அந்த டிசம்பர் 1 ஆர்டர்ல சாமிநாதன் சார் என்ன சொல்லுகிறாங்க? டிசம்பர் 1 ஆர்டர் பெரிய ஆர்டர் சார். அதுல ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயினா 1920 இது சம்பந்தமா யாருக்கு ரைட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அடிஷனல் சப்ஜெக்ட் கோர்ட்ல வழக்கு நடந்திருக்கு. 1920. அதுக்கு தான் நான் 20ங்கிற வார்த்தையை சொல்லல, உடனே இப்ப 20ன்னு விடுவாங்க. 1920 அது நடந்திருக்கிறது மட்டும் இல்லாம அதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிட்டு கிடையாது. அதை ரொம்ப தெளிவா ரிட்டு கிடையாது. ஆமா, அப்போ இதன் பாரு நான் அதை சொல்றது எதுக்குன்னா, உரிமை சார்ந்த விஷயமாக உரிமைக்கு போயிருக்கிறாங்க. அந்த வழக்குல அப்ப இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாயிருக்கு. எது வரைக்கும் என்ன எப்படிங்கிறதுக்குள்ள போக வேணாம், இவங்களுக்கு அதாவது ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அதுல தீர்ப்பாயிருக்கு. அதன் பேர்ல ஹைகோர்ட்டுக்கு அப்ப அப்பீல் போயிருக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 4/1920. யார் சார் அப்பீல் போயிருக்கா? அதன் பேர்ல அதாவது கோயில் நிர்வாகம் அப்படிங்கிறது கேட்டு, கோயில் நிர்வாகத்தின் அடிப்படையில் போய் அதன் பேர்ல இது கோயிலுக்கு சாதகமாக வந்துருச்சு. அதை யாதுங்கிறத நான் இப்போ அந்த ரெக்கார்டை பார்க்கணும் சார். அதில் கோயிலுக்கு சாதகமாக வந்துருச்சு. அந்த கோயில் சாதகமாக வந்ததுக்கு எகென்ஸ்டாக ஹை கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹை கோர்ட்டுக்கு போன உடனே லோயர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்கிறாங்க. சொல்றாங்க. அதுக்கப்புறமா அப்ப பிரிவி கவுன்சில் போயிருக்கிறாங்க. பிரிவி கவுன்சில் அப்ப அதான் அந்த காலத்துல அதுக்கு 1920 சுப்ரீம் கோர்ட் மாதிரி போய் அதுல சாதகமா தீர்ப்பு வந்ததாகத்தான். ஐ மீன் சாதகம்னா இந்த 4/20 என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணதும் இல்லாம இப்ப இவங்க போட்ட ரிட்டு, இதுக்கு முந்தி போட்ட ரிட்டு, இது வரைக்கும் என்ன ரிட் எல்லாம் சொல்லி இருக்கோ அதுல எல்லாமே வந்திருக்கு. இப்ப இந்த 1920 இருக்கு, 1920 இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதுல தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருக்கு சாதகமாகவோ, அதாவது இன்னைக்கு 2014 கோயில் நிர்வாகத்துக்கு இந்து நம்ம சாதகமாக, கோயில் நிர்வாகத்துக்கு சாதகமாக வந்துவிட்டது, அவர்களுடையது அப்படின்னு வந்துருச்சு. அதுல இப்ப சொல்லக்கூடிய சிக்கந்தர் தர்கா அது இதெல்லாம் இப்ப சொல்றாங்க இல்லைங்களா. இந்த விஷயம் எல்லாமே முஸ்லீம் இப்ப எல்லாம் இன்னைக்கு சார் பல கதை சொல்றாங்க எல்லாம். அதாவது உங்களுக்கு வாயில வந்த மாதிரி அங்க இருக்கிறது எல்லைக்கல். உலகத்துல எங்கேயாவது அந்த மாதிரி இப்ப ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வந்தப்ப கூட அந்த முஸ்லிம் தரப்புல வக்கீல் சுருக்கமா சொல்லிட்டார், அது அளவுக்கல் நிலக்கல் இது அப்படின்ற மாதிரி அவரு சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டாரு. அது ஆனா அரசு தரப்பு தான் பயங்கரமா அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜி.ஆர். சாமிநாதன் முன்னாடி. அந்த கல்லு யாராவது பார்த்து அது அளவு கல்லுன்னு சொல்லுவாங்களா? அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லி, அதாவது ஸ்டேட்மெண்ட்னா உண்மையான விஷயங்களை பேசி உண்மை வரவழைக்கிறது வேற, இருக்கிற புரூப அம்சங்களை காரணம் காட்டி அதற்கு ஏற்றார் மாதிரி கதையை ஜோடித்து எப்படி நமக்கு சாதகமா என்ன வாங்கிக்கலாம்னு பேசுறது வேற. அந்த அடிப்படையில் இன்றைய காலகட்டங்களில் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு ஆன்மீகம்ங்கிற ரீதி இப்ப கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதாயிடுச்சு இல்லைங்களா. இப்போ ஆன்மீகம்ங்கிறது அந்தாண்ட கடந்து போச்சு. இதுதான் சொல்லணும். ஆன்மீக பக்தர்கள் இருக்கிறாங்க, ஆன்மீக பக்தர்களுக்கான இந்து அறநிலையத்துறை இல்லாம போச்சு.
இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சம்பவத்துல இந்துக்கு எதிராக செயல் அலுவலருக்கு டைரக்டா உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஆமா. அந்த செயல் அலுவலர் எப்படி சார் இப்போ வந்து ஒரு ஜிஆர் சாமிநாதன் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சொன்ன தீர்ப்பை எந்த நேரத்தில் அதிகாரிலாம் உபயோக பண்ணல சார் அரசு காப்பாற்றணும்? இது வந்து சார் ஆன்மீகம், இந்து அறநிலையத்துறை, நீதித்துறை, வருவாய்த்துறை, இந்த துறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ற முறையில் அந்த துறை சார்ந்த நபர்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு இடையூறாக பல அழுத்தங்களின் காரணமாக, அழுத்தங்கள் என்று சொல்லும் பொழுது அரசியல் அங்கு வந்ததால அதிகாரி. ஆமா. விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சாதாரண மனுஷன் கூட கோர்ட் ஆர்டர்னா ஒபே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஆமா. இங்க பப்ளிக்கா ஊடகங்கள் எல்லாத்துலேயும் வெளியே போட்டு எல்லாத்தையும் வரவழைச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிக்கா போட்ட உத்தரவை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த தைரியம் அந்த அதிகாரிகளுக்கு எப்படி வருதுங்கிறதுல தான் பல 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 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. அதான் இப்ப டிசம்பர் அதுல மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, நீங்க கேட்ட கேள்வியின் அடிப்படையில் மிஸ்டர் ஜிஆர் சுவாமிநாதன் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று வருது இல்லைங்களா? இந்த இடத்துல நீதிமன்ற தீர்ப்பு, உயர் நீதிமன்ற தீர்ப்பு என்ற அடிப்படையில் யாரும் பார்க்காமல் தீர்ப்பை கூறியவர் யார் அப்படின்னு என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது எப்படியேனும் இதற்கு எந்த வகையில் தடுக்கலாம் என்பதற்கு ஒரு காரணியாக அரசு ஆதாரத்தினுடைய நீதித்துறையான மூலதனத்தினையே தற்பொழுது கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதி. ஒரு நிமிஷம் சார், இப்போ ஜிஆர் சாமிநாதன் சார் வந்து இந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட இடத்துல போய் பார்த்து ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கிறார். ஆய்வு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஜட்ஜி முடிவு கொடுக்குறாரு. 1ஆம் தேதி கொடுக்குறாரு, தீபம் ஏற்றுன்றாரு, ஏற்ற முடியாதுன்றாங்க. திருப்பி மத்திய தொழிலக பாதுகாப்பு 65 பேரோட நம்ம மனுதாரர் ராமரவிக்குமார் மற்றும் எல்லாத்தையும் சேர்த்து கும்பலாக அனுப்புகிறாரு. அப்பயே நாங்கள் 144 போட்டிருக்கோம், கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை மாண்பு நீதிபதி சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பையே ஒபே பண்ண முடியாது, நாங்கள் 144 போயா அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ ஒரு நெருடலான விஷயம் பாருங்கள் அது நீதித்துறையில். அதுக்கு தான் இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்கிற அந்த தீர்ப்பை வந்து பார்த்துட்டு பதில் சொல்கிறாங்களே தவிர, இம்மா நாளும் கொடுத்த தீர்ப்புக்கு நீ என்ன முக்கியத்துவம் கொடுத்த, நீங்கள்லாம் என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஏற்றக்கூடாதுன்னு. ஏற்றணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்கல ஏற்கனவே. யார் ஏற்றணும்னு சொல்லியிருக்கு? கோயில் நிர்வாகமே ஏற்றணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்குல்ல, ஏன் ஏற்றலை? 4/2020 கேஸ்ல அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே என்ன சொல்ல வரேன்னா, பொதுவா எல்லாரும் ஒரு விஷயம் சொல்றாங்க, இங்க ஏத்தனா போதாதா, இங்க ஏத்தனா போதாதான். அது எங்க இஷ்டம் சார். நம்ம உங்க இஷ்டம்னு சொல்றதை விட தீபனா மலை மேல ஏத்தணும். மலை, அதாவது நான் சொல்ற விஷயம் என்ன, அவங்க ஒரு எல்லை வரையறை பண்றாங்க இல்லீங்களா? அந்த எங்க இஷ்டம்னு சொல்றதுல, எங்க இஷ்டம்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் உள்ள அடங்கி இருக்கு. என்றைக்கும் கொளுத்திய, என்றைக்கும் ஏற்றிய இடத்தில் ஏற்றணும்னு நாங்க நினைக்கிறது எங்க இஷ்டம். ஆமா, இது என்னைக்கு குருவிச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லணும் இல்ல? ஆமா. ரெண்டாவது, அங்க ஏத்துறது இன்னைக்கு யாருங்க தடுக்கிறா? பீஸ் கமிட்டியில அவங்களே வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்கிறதுக்காக எல்லாமும் ரெக்கார்டு இருக்கு. பீஸ் கமிட்டி போட்டு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அதுக்குள்ள இருக்கு. சரி சார், அரசு தரப்புல இதை அப்போஸ் பண்ண அவசியம் என்ன சார் இருக்கு? இது எல்லாமே கேட்குற கேள்வி. அரசு ஏன் இதை தடுக்குது, என்ன காரணம்னு கேட்குறாங்களே சார். வெரி சிம்பிள் சார். இப்போ உங்களுக்கு உள்ள ஒரு தீபம் தான் சார், ஒரு தீபம். வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இந்த ஆர்டரில் முஸ்லீம் தர்காவும் பார்ட்டியாக இருக்கு. ஆமாம், இருக்கு. இவங்களும் பார்ட்டியாக இருக்காங்க. இந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு நான் கொளுத்தணுங்கிறாங்க. இப்போ இவங்க ஆர்டரை வச்சுக்கிட்டு நான் ஆர்டர் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்ட்டியாக இருக்கிற முஸ்லீம் யாராவது இங்கே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா? சொல்ல. இப்போ இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தானே எல்லாம் பேசுகிறாங்க. ஆமாம். இந்த ஆர்டரில் பார்ட்டியாக இருக்கக்கூடியவர் வந்து
நான் ஆர்டர் படி ஒபே பண்ணணும்னு ஏத்துறாரு. இதுல இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டிகள் யாராவது ஒருத்தவர் அங்க வந்து அப்போஸ் பண்றாங்களா? அப்படி பண்ண நியாயம் இருக்கு. பண்ணனா 2 பேருக்கும் பிரச்சனை வந்துரும்னு சட்டம் ஒழுங்க நீங்க காவல் பண்றதுக்கு எதை வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். ஆமா. இப்ப அங்க இல்ல. சரி, இப்போ அவங்க அப்போஸ் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் வச்சுப்போம். இப்போ அப்போஸ் பண்ணனா அவங்க தானே ஹிந்து விரோதிகள். ஆமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா, சொல்லலாம். இதுக்கெல்லாம் பேர் இப்படி சொன்னா சங்கிகள்னு விடுறாங்க, சொல்லுவோம். இப்போ யார் அப்போஸ் பண்றா? கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுது. அப்ப கவர்மெண்ட் முஸ்லீமா இருக்கா இல்லையா? ஆமா, சர்வசாதாரணமா அட்லீஸ்ட் முஸ்லீமா கூட இல்லை, அதுல ஒரு பார்ட்டியா இருக்காங்க இல்லையா? இப்போ அதுல ஒரு பார்ட்டியா இருக்கும் பொழுது நான் முஸ்லீமா இருக்கிறாங்களான்னு சொன்னா ஒரு மாதிரி தப்பான அர்த்தம் சொல்றதா வச்சுப்போம். அதுல பார்ட்டியா இருக்கிறாங்களா இல்லையான்னு முஸ்லீமை கேட்கிறோம் இல்ல, நீங்களே அதுல பார்ட்டி தானே. ஆமா, நீங்களே அதுல கமிஷனர் அசிஸ்டன்ட் எல்லாமே பார்ட்டி தானே. நீங்களே அதை ஒபே பண்ணலன்னா இதுக்கு நீங்க கேட்ட காரணத்தின்படி சட்டப்படியான காரணம், சட்டத்தை மீறுகிறார்கள். எதற்கு மீறுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது சிறுபான்மையினரை தாஜா செய்ய வேண்டும், அவர்களினுடைய ஓட்டுக்களை வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். அப்படி இல்லைன்னு சொன்னா இதுக்கு வேற என்ன காரணமா இருந்தாலும் நீங்க சட்டப்படி சொல்லுங்க, யதார்த்தத்தின்படி சொல்லுங்க. யதார்த்தமா இப்ப சார், இப்ப நம்ம நண்பர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக பேசக்குள்ள கடையில் பேச என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு, தீபம் ஏற்றுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்பீல் போங்க, எல்லாமே போங்க, கோர்ட்டு உத்தரவு ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நியாயமான கேள்வி தானே. இப்போ கோர்ட்டு தீபம் ஏற்றுங்க, எதாவது அப்புறமேலுக்கா நீங்கள் அப்பீல் பண்ணிட்டு போங்களேன், இது ஏன் ஒரு விகரஸாக பண்ணிவிட்டு. அதாவது 144 பேர்னா இப்போ மற்ற மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் பிரச்சனை 144 போடலாம். வந்தவங்களாம் இந்து சமயம் சேர்ந்தால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க தான், தடுக்கிற போலீஸும் எல்லாம் இந்து சமுதாய மக்கள் தான். அதுக்கு 144 போட அவசியம் என்னன்னா, அந்த மாண்புமிகு ஜிஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பை அமுல்படுத்தக்கூடாது, அதை தடுக்கிறதால 144 போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீதிமன்ற அவமதிப்பில் கூட விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இது எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? இது வந்து இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக காரங்க அப்படின்னு சொல்றதை விட இன்றைய தேதியில் இந்து சமுதாயத்துக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள் இது மட்டுமாவே இருக்கிறதால அவங்கள ஹைலைட்டில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. உண்மைதான். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, பிஜேபிக்காரங்க இந்துக்களாங்கிறத விட இந்துக்களாக இருக்கிறவங்க பிஜேபிலையும் ஆர்எஸ்எஸ்லையும் இருக்கிறாங்க. இல்லை, எல்லாத்துக்கும் அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்ல எத்தனை இந்துக்கள் இருக்காங்க? எல்லாமே இருக்காங்களே. அதிமுக மாற்று கட்சிகள் அத்தனை பேரிலும் எத்தனை இந்துக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாய் திறக்கிறார்களா? இல்லை. ஏன் திறக்கவில்லை? அரசியலுக்காக. அரசியல் பின்னணி என்ன? போட்டு அவ்வளவுதான். ஆமா, யாரு எக்கேடு கேட்டாலும் நான் அந்த பதவியில் உட்கார்ந்துருக்கணும், நான் சரியா இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இப்போ இன்னொன்று சார், அந்த இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தரப்பில் அங்கே வந்து அந்த முஸ்லீம் தர்காவோட அந்த இது இருக்குது, அது 5 மீட்டர் தள்ளி தான் அந்த தூண் இருக்குது, அதனால் வந்து பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விளக்கேற்றுறாங்களா, தீபம் போடுற தூண் இருக்குன்னு. இப்போ 5 மீட்டர்னா குறைஞ்சபட்சம் சும்மா 50 அடி வரும். 50 அடிக்கு அந்த இடம் தான் இருக்குது. இப்போ அந்த ஏற்கனவே பிரிட்டிஷ்காரங்க 120 ஆண்டு காலமாக இருந்த பிரிட்டிஷ்காரங்க அந்த தீபத்தை நிப்பாட்டினாங்க. அந்த 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நீங்கள் சொன்ன 1920க்கு முன்னாடிலாம் வந்து அங்கே தீபம் ஏற்றிருக்கிறாங்க. திருப்பி நாங்கள் ஏற்றணும்னு இப்போ இவங்க சொல்கிறாங்க. அது அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒரு கல் தானேன்றாங்க அவங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த இடத்துல தீபம் ஏற்றினால அரசுக்கு என்ன பிரச்சனை? 500 ரூபா தீபம் ஏற்றுற ஆகிற செலவுக்கு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் 50 லட்சம் ரூபா அரசு மக்களுடைய பணம் வீணாக்குதே சார் இந்த விஷயத்தில். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய 50 மீட்டருக்கு அந்தாண்ட இருக்கா, 500 மீட்டருக்கு இந்தாண்ட இருக்கா, அல்லது தர்காவை ஒட்டியே இருக்கா, இதையெல்லாம் பேசுகிற இடம் தான் கோர்ட். ஆமாம், இதையெல்லாம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்த பிற்பாடு பேசுகிற இடம் அது அல்ல. இதை முதல்ல தெரியும். எதை வேணாலும் பேசலாம், அப்ஜெக்ஷனை பேசணும்னா கோர்ட்டில் தான் பேசணும். பேசி முடிச்ச பிற்பாடு தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா யூ ஹாவ் டு ஒபே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்கே வேலை கிடையாது. அப்போ ஆர்டரை ஒபே பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க கோர்ட்ல பேசுற ஆர்குமெண்ட்டை பேசிக்கிட்டு இருந்தா கோர்ட் தீர்ப்புக்கு என்ன மரியாதை? கரெக்ட். இதையெல்லாம் யாருமே பேச முடியாது. எதை பேசணும்னாலும் அப்பீல்ல போய் தான் பேசுவாங்க. ஆமா, இதுதான் வந்து உண்மையும் கூட. அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு ஏத்த விடக்கூடாது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, எங்க வேணாலும் போய் வரட்டும், என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா, அது ஏற்கனவே யதார்த்தமா எல்லாமே சொல்லுவாங்க. அதை எங்க வேணாலும் போய் வரட்டும், என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்னா
யார் எதை நடத்த வேண்டுமோ அவங்க எதையும் நடத்த முடியாதபடி இந்த வார்த்தையை யார் சொல்றாங்களோ அவங்க சரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் அதான அர்த்தம். உண்மைதான் உண்மை. என்னன்னா நான் ஸ்பாட்டுக்கு போக வேண்டாம், எனக்கு அந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க, நான் ஏன் போய் தடுத்துக்கிட்டு. ஆனா இப்படி ஒரு கலாச்சாரம், இப்படி ஒரு விஷயம் வெளியில நம்மளை பத்தி பப்ளிக்கா வந்துடுமேன்னு கூட கவலைப்படாம மிக தைரியமாக செய்யறது தான் இன்னைக்கு இந்துக்கள் எல்லாரும் நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஆமாம். இப்போ அந்த ஜியா சாமிநாதன் சார் கொடுத்த தீர்ப்பு வந்து இப்போ அப்பீல் பண்ணாங்க, ஜெயசந்திரன் சார் பெஞ்சில் அப்பீல் பண்ணாங்க. அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்களே. அரசு தரப்பில் கேட்குறாங்க, நீ எப்படி சேராஃப் வீரர் அனுப்பலாம் அப்படின்ட்டு. நீதிபதி சொல்கிறாரு, நீதிபதி திருப்பி நீ ஒபே பண்ணல, அதுக்காக அமல்படுத்த அவங்களை அனுப்புனாங்க, இல்லை ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ இது என்ன மாதிரியாக போகும் சார் இந்த இஷ்யூ? இப்போ இன்னிலேருந்து 9ஆம் தேதிக்கு தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்கிறார். நீதிமன்ற 10:30 மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு இன்னைக்கு மதுரை கிளை ஒத்தி வச்சிருக்கிறாங்க 9ஆம் தேதிக்கு. அதில் 10:30 மணிக்கு இன்னைக்கு கமிஷனர் ஃபைல் ரிப்போர்ட். அதை கொடுத்தாங்களா கொடுக்கலையா அதை பற்றி ஒன்றும் தெரியலை. அதே சமயம் சுப்ரீம் கோர்ட்லேயும் எமர்ஜென்ட் கேஸாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சொல்லிட்டாங்க. ஓ, இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் வந்து கண்டம்ன்றது 9ஆம் தேதி இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ இல்லை ஒத்தி வச்சுட்டாங்க, எமர்ஜென்ட் எடுத்துக்க முடியாது. ஆஸ் பர் சீரியல் லிஸ்ட்டில் தான் வரும், லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சார், என்ன காரணத்தால் இப்போது இருக்கக்கூடிய அரசு இது இந்த அளவுக்கு மிகைப்படுத்துதுங்கிறது அவங்க வாயிலேருந்து வரும்போது தான் உண்மை தெரியும். நாம் இப்போது மற்ற அரசியல்வாதிகள் அது அதுக்கும் கண்ணு காது மூக்கு வச்சு பேசுகிற மாதிரி நாமளும் அதை பேசணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை என்னை பொறுத்த வரைக்கும், என்னை தனிப்பட்ட முறையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயம், இப்போவாவது இந்துக்களுக்கு புத்தி வரணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அதாவது பேட்டன்ட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, அப்படியே அப்பட்டமாக வெளியில் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்களா. விநாயகர் சதுர்த்திக்கு வாயை திறக்கிறதில்லை. ஆமாம். பொங்கலுக்கு வாயை திறக்கிறதில்லை, தீபாவளிக்கு வாயை திறக்கிறதில்லை, வாழ்த்து சொல்கிறதில்ல. என்ன எந்த ஒரு விஷயத்தையும் அதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, மிக தைரியமாக என்ன பண்ணுவாங்க, சித்திரை பெருநாள், தமிழ் புத்தாண்டுங்கிற வார்த்தை வராது, சித்திரை பெருநாள், ஆனால் டிவி ஓட்டுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்தந்த கட்சியில் அந்தந்த பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட போய் ஏன் சார் அப்படின்னு கேட்டால் எனக்கும் தான் தெரியுது நான் என்ன பண்ணுறது, இந்த பதில் தான் வருது. அந்த என்ன பண்ணுறதுங்கிறதுக்குள்ளே தான் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இன்றைக்கி நாடே இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது கதிரவன் நல்லவர் தான், ஆனால் அந்தாண்ட போய் பேசும்பொழுது என்னத்துக்கு சொல்லுவீங்கன்னு தெரியாது. அவரை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த விஷயங்கள் சார் சாதாரண பாமரன் பேசுனா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வகுமுறை இருக்குது. ஆனால் அது இன்னைக்கு இல்லாமல் போச்சு. அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர்கிட்ட இருந்தும் இன்றைய சூழ்நிலை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி, அந்த எதிர்பார்ப்பு தனக்கு நிறைவேறணும்னா என்ன பேசுனா சரியா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சரின்னு நினைக்கிறாங்களே தவிர, நாம இருக்கக்கூடிய பொறுப்புக்கு ஏற்றவாறு நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை மக்களுக்காக சரியான முறையில் நாம பயன்படுத்தினாதான் நாடு முன்னேறும் அப்படிங்கிறதுக்குள்ள எந்த பொறுப்பாளர்களும் வரதில்லை. இப்போ சார், நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட துணைவியார் மரியாதைக்குரிய துர்கா மேடம் கோயிலாக போகிறாங்க, விளக்கு போடுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் இதுக்கு எதிராக இருக்காரே அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் எல்லாருமே. இதை அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச ரகசியம், கணவன் மனைவி ரகசியம். நாம் என்ன செஞ்சாலும் நம்ம வீட்டுக்காரங்க கும்பிட்றதுல சரியாக போயிடும்னு அவர் நினைக்கலாம். என்ன இப்படி செஞ்சாதான் நம்ம ஓட்டுக்கு இல்லை நம்ம இருக்கலாம், அது பதவியில் இருக்கலாம்னு இந்த பக்கம் நினைக்கலாம்.
இதில் தான் சார் அவர்களுடைய தனி மனித வாழ்க்கையினுடைய அந்த அடிப்படையில் தான் சார் இதெல்லாம் அமையணும். இதுக்கு பதில் கண்டிப்பாக இல்லை. ஏசியத்தில் எதையுமே சொல்லக்கூடாது. அவரே கூட நினைக்கலாம், ஐயோ இப்படி பாவம் கஷ்டப்படுறாங்களே, ஆனால் நம்ம ஓட்டு வாங்கிறதுக்காக இப்படி செய்ய வேண்டியிருக்கே. இந்த மனநிலை நமக்கு தெரியுமா? தெரியாது. இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தான் என்னைக்கு அந்த கட்டத்தை தாண்டி யாராக இருந்தாலும் அந்த கட்டத்தை தாண்டி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைமை பொறுப்பு என்பது நாட்டை, நாட்டு மக்களை, நாட்டை சார்ந்து அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க வரணும் அப்படிங்கிறது ஒரு கதை. வந்துட்டா அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதுக்குள்ளே இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது. அதனால தான் அரசியல் நோக்குன்னு வந்தாலே அவன் ஒரு அரசியல் பண்ணுறான்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தப்பு நடக்குதுங்கிற அர்த்தம் வருது. இப்போ அரசியலுக்கு என்ன அர்த்தமாக இருக்குது? தப்புன்னு இருக்குது. ஆனால் எந்த கணக்காக இருந்தாலும் தலைமை பொறுப்புக்கு வர்றதை எதை செஞ்சாலும், ஐ மீன் ஓப்பனாக சொல்கிறதுனா, நீங்கள் பதவிக்கு வர்றதுக்காக ஓட்டு வாங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறத கூட எடுத்துப்போம். ஆனால் வந்த பிற்பாடு ஓட்டு போட்டவங்களுக்கு தான், ஓட்டு இனிமேலுக்கும் போட வைக்கிறவங்களுக்காக தான், இனிமேலுக்கு எனக்கு யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்காக தான் அப்படின்னு எதையும் செயல்படுத்தக்கூடாது இல்லைங்களா? ஆமாம், உண்மை. ஆனால் இன்னைக்கு எல்லாமே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இப்போ எலெக்ஷன் வருதுங்கிறத தெளிவாக வச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சார் அவங்களுக்கெல்லாம் மூலதனமாக இருக்கிறது. இந்துவை என்ன பண்ணாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவோம். இந்த பேசிக்காக அங்கே தான். ஆனால் அவங்கள எழுத்த மாதிரி இருந்தால் தான், எழுத்துக்கிட்டு மாதிரி இருந்தால் தான் இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. இந்த கான்செப்டுக்குள்ள என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் தனிப்பட்ட முறையில் நான் எதிர்பார்க்கிறேன். அது என்னன்னா, சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறுபான்மையாக இருக்கிறதால தானே சலுகை அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அவங்களே ஒரு நாள் இவங்க சிறுபான்மையாக இருக்கிறதால தான். ஏன்னா இதே நாட்டில் இதே இதில் எத்தனையோ பதவி வகிப்போர் பொறுப்பில் இருக்கிறவங்க சரியானவங்களாகவும் இருக்கிறாங்க. அதை மறந்துடக்கூடாது. எத்தனையோ இடத்துல, அதாவது பதவிக்காக நாம் என்னென்னமோ தில்லாலங்கடி வேலை செய்கிறத விட தானாகவே நாம் செய்கிறத பார்த்துட்டு பதவி வகிக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதையும் நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டங்களில் இந்த விஷயத்தை பொறுத்து எலெக்ஷன் வர்ற நேரத்தில் அந்த ஒரு நாள் கார்த்திகை தீபம் ஏற்றாமல் தடுத்து விட்டால், அதான் அங்கே மெயின் விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஏற்றாமல் தடுத்து விட்டால் அது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிற பெரிய இஷ்யூவா இருக்கக்கூடிய இவ்வளவு தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்துக்களுக்கும் தெரிந்த போதும் அதை தடுத்து விட வேண்டும். அப்பன்னா நான் எப்படி ஏற்பட்ட யாருக்கு சாதகமாக இருக்கிறாள்னு காட்ட வேண்டும். இப்போ இவங்க பண்ண அந்த அரசு பண்ண பிரச்சனையில் இப்போ தீபநாத்தம்லேயும் போயிடுச்சு. அரசு பண்ண அதாவது அந்த இடத்துல தாங்க மிக தெளிவாக அதை வன்மையாக கண்டிக்கிறதுன்னு சொன்னால், அரசு என்ன செய்தோ தெரியாது, இந்து அறநிலையத்துறை இதில் என்ன செய்யுதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது மிக 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 முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் அரசுங்கிறத விட இது ஒரு தனி பாடி, ஒரு தனி அமைப்பு, தனி அது தனியா இப்ப என்னன்னா வருவாய்த்துறைங்கிற மாதிரி இது இந்து அறநிலையத்துறை. நீ என்ன பண்ற? இப்ப திமுகவை விட்டுடுங்க, அரசை விட்டுடுங்க, நீ எதுக்காக இருக்கிற? கோயிலுக்காக இருக்கிற. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், கோயிலை அரசால நீ கிடையாது. நீ தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அந்த கோயில்ல ஆத்மார்த்தமா ஆன்மீக ரீதியில் ஆதி காலத்திலிருந்து என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதனை நிர்வகிக்க வேண்டும். அதான் ஹெச்ஆர்என்சி. தீர்ப்பு வாங்கி நான் செய்ய மாட்டேன்னா நீங்களா செய்யணும், செய்யலன்னா நீங்களா கேஸு போடணும், கேஸு போட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க முயலணும். ஆனா இங்க என்ன நடக்குது? செய்யலன்னா கூட பரவாயில்லை, செய்யுன்னு சொன்னதை கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்துக்கிட்டு. இப்போ சார், இப்போ நம்ம மதுரை ஹைகோர்ட் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ இப்போ நீதிமன்ற அவமதிப்பழக்க 9ஆம் தேதி மாண்புமிகு நீதிபதி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த 9ஆம் தேதி நீதிமன்ற அவமதிப்பில் கார்த்திகை தீபம் திருப்பி ஏற்றணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த அப்போ சொன்னால் அப்படி ஏற்றலாமா? ஏன்னா அந்த தீபம்லாம் 3 நாள் தான் இது பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை
இந்த இஷ்யூவுக்காக நாம் நடைமுறைன்னு சொல்கிறது ஒன்று இருக்குது, ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் உள்ள தெரிந்த நபர்கள் பெரியோர்கள் தான் இதை வந்து முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா சில விஷயங்களில் வந்து நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு, நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க. பொதுவாக அரசியல்வாதிகள் எல்லாமே என்னென்னா நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு பாயிண்ட்டு, சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில். ஆமாம், இதில் வந்து அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் என்னங்க வேலை இருக்குது? அவங்க சாமியை கும்பிட்டாங்களா, சாமி பார்க்கணும்னு நினச்சாங்களா, என்ன இருக்குது? சரி, அப்படியே எந்த அரசியல் தலைவர்களாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க எதை வேணாலும் பேசட்டும், தனிப்பட்ட முறையில் நீதிபதியை வன்மம் கொண்டு பேசலாமா? பேசக்கூடாது. அதுக்கு ரைட் இருக்கா? இதே நம்ம பேசினா போட்டிருப்பாங்க இல்லை. ஆமாம். ஆனால் அந்த தனிப்பட்ட நீதிபதியை வந்து பல விஷயங்களில் வந்து அவர், அதாவது என்னன்னா, தீர்ப்பு சரியா சொல்றாங்களாங்கிற கேள்வி யாருக்கு இப்ப இல்லை. தீர்ப்பு யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை சொல்லலன்னா அவங்க சரியில்லாத நீதிபதிங்கிற சொல்றதுக்கு எல்லாம் வேணும். இப்பதானே நடந்துகிட்டு இருக்குங்க. உண்மைதான். இதுக்கு என்னன்னா, ஒரு சரியான நபரை எதிர்க்கிறதுக்காக அவருடைய சொந்த விஷயங்களை தலையிடுவது தவறுங்கிற ஒரு பேசிக் அறிவு இருக்கணும் எல்லாருக்கும். ஆனா நம்பிக்கை எல்லாம் ஒதுங்கிற நம்பிக்கை கெடுக்கக்கூடாது. என்னன்னா, கோயில் சார்ந்த விஷயம் எல்லாமே நம்பிக்கை. அந்த நம்பிக்கைன்னா, இவரை சாமியை கும்பிட்டா இன்னைக்கு நான் கேட்டதை கொடுப்பாருன்னு சொல்லனாலும் கூட, ஏன்னா கேட்டதை கொடுப்பாருன்னா நான் கேட்குற ஆள் கிடையாது, அவர் நினைச்சதை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படிங்க? எனக்கு இது வேணும் தீர்வு சொல்லுவாரு, அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் அந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை பத்தி பேசுறதுக்கு ரைட் இருக்கு. சாமி இல்லைங்கிறவங்களுக்கோ கோயில் இல்லைங்கிறவங்களுக்கோ எந்த ரைட்டும் கிடையாது. அவங்களுக்கு என்ன பேசிக் ரைட் இருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பேசுறாங்கல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதை சார்ந்து இருக்கா? அதுல உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னா, எப்படி நாட்டை சார்ந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பேசுற, கோயிலை சார்ந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கோயிலுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தானே இருக்கு. ஆமா, அப்ப மற்றவங்களுக்கு இதுல என்ன வேலை? அது சரி. அப்போ இன்றைய காலகட்டங்கள்ல இந்த மதம் சார்ந்தங்கிற விஷயம் தப்பு. ஆன்மீகம் சார்ந்த அடிப்படையில் எந்த தவறும் எந்த விதமான கோளாறும் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதை உலகம் பூரா பார்க்கணுங்கிறதுக்காக பெரிய இஷ்யூவா இதை ஆக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அதிகாரிகள் என்னை பொறுத்தவரையில் பலிகடாக்கப்பட்டுள்ளார்கள். அதான் மேட்டர். இப்ப ஆமா, இப்ப அவங்கெல்லாம் உண்மையிலே இப்ப செய்யல. இப்ப நீதிமன்ற விஷயத்துல அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லைங்களா, அது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலயாவது சார், இப்போ இதில் ஒரு விஷயம் இந்த ப்ரேயரில் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் ஏன்னா அதுதான் இதில் பேசிக்கே. இவரை போய் தீபம் ஏற்றுங்கன்னு கூட்டு சொல்லலை. யார? ராம்குமார் யார் பெட்ஷன் ராம ரவிக்குமாரை போடுங்கன்னு சொல்லி பெட்ஷன் சொல்லலை. அல்டர்னேட் ப்ரேயர் தான் கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்து அறநிலையத்துறை தான் ஏற்றணும்னு ஈஓவுக்கு தான் உத்தரவு. ஆனா சொல்லியும் கேட்கல, நான் ஏற்றவும் மாட்டேன்னா என்ன பண்ணுங்க? அதுக்காக 6 மணிக்குள்ள ஏத்தலைன்னா அப்புறம் இவர் தான் ஏற்றுவார். அதுக்கு தான் என்ன ஒரு விஷயம்னா, நல்ல இப்ப இந்த 6 மணிக்குள்ள தீபம் ஏற்றணும்னு உத்தரவு வந்து இவங்க ஏற்றுவாங்க. அடுத்தது அப்புறம் இவங்க அல்டர்னேட் பிரேயர் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப என்ன, நான் ஏத்தவே மாட்டேன்னா எப்படிதான் ஏத்துறது? அப்போ யார் ஏத்துறாங்கிறது முக்கியம் இல்ல, தீபம் எரியணும். அதான நோக்கு. அந்த இடத்துல ரொம்ப யோசனை பண்ணணும். அப்போ அந்த செகண்ட் வரைக்கும் எந்த விதமான ஏற்பாடு இல்லைங்கிறதோடு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் செய்யுங்கயான்னு இவங்களே கொண்டு போய் திரி நெய் அதுக்கான எல்லாத்தையும் மனுதாரரே கொடுத்திருக்கிறதாக தான் செய்தி. இவர் ஏன் எடுத்துக்கிட்டு நான் போவான்னு போகலையா? இல்ல இவர் நான் ஏத்தணுங்கிறதுக்காக 6 மணி வரைக்கும் இவங்க எல்லாம் எதுவும் பண்ணாம இருக்கட்டும், ஹீரோயிசம் காட்டணும்னு நினைக்கலையே. இன்னும் சொல்ல போனால்
இந்த விஷயத்துல இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது ராத்திரி என்னுடைய மனநிலையெல்லாம் நான் ஏத்த போறேன்னு இவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும். ஆமா, அப்படிதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப இப்ப தமிழ்நாடு இப்ப எப்படி என்னத்துலதான் இயங்கிக்கிட்டு இருக்குன்னே ஒண்ணுமே தெரியல. கோர்ட் ஆர்டர் ஒபே பண்ண மாட்டேன், ஹை கோர்ட் ஆர்டர், அதை விட வேற ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒபே பண்ண மாட்டேன். இப்ப நாடு எங்க போயிட்டு இருக்கு? அரசே ஒபே பண்ணல, மனுஷன் என்ன பண்ணுவான்? அப்புறம் ஏன் எல்லா தப்பும் நடக்காது? அதனால மத்த கலெக்டர் ஒபே பண்ண மாட்டான். சட்டம் ஒழுங்குங்கிறது இன்றைய காலகட்டங்களில் அரசால் உருவாக்கப்படுகிறதே தவிர அங்கு இருக்கக்கூடிய நபர்களால் பொதுமக்களால் எங்கும் ஏற்படுத்தப்படவில்லை. சரி சார், இந்த தீபம் மேட்டரில் இப்போ அரசு வந்து எதிர்க்குது, அப்பீல் போணுச்சு, டிஸ்மிஸ் ஆச்சு, இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாங்க, இப்போ வந்து ரொட்டீன் லிஸ்ட் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. இது குறைஞ்சபட்சம் எவ்வளோ சார் செலவாகும் அரசுக்கு? இது செலவு கணக்கில் அவங்க என்ன காட்டுறாங்களோ அது ஆகும். இல்லை, நீங்கள் வக்கீல் நடிப்பில் எவ்வளோ தோராயமாக சொல்லுங்கள், எவ்வளோ ஆகும்? அதாவது ஹெச்ஆர்என்சி பணம் தான் எல்லாமே போகிறது, எல்லாமே ஹெச்ஆர்என்சி பணம் தாங்க. அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுங்கிறது எனக்கு என்ன, அதெல்லாம் ஹைகோர்ட் ப்ரொசீஜர்ஸு, அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது என்ன மாதிரிங்கிறது எனக்கு தோராயமாக ஒரு 25 ரூபாய்க்கு மேலே செலவாகும். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அளவுக்கு ஆகும், மேபி அது சீனியராக அந்த அளவுக்கு ஆகும் இருக்கலாம். இப்போ என்னன்னா, ஒரு இந்து ஆலயத்தில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு இந்து அறநிலையத்துறை தடுக்குது, அதே இந்து அறநிலையத்துறை இந்து கட்டுற வரை பணத்தை எடுத்துகிட்டு போய் கோர்ட்டுக்கு செலவு பண்ணுது. இதுதான் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாபக்கேடு. முருகன் பாட்டு ஒன்று இருக்குல்ல, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்ட்டு, அந்த முருகனுக்கே இன்னைக்கு இந்த நிலைமை ரொம்ப இதாக. அதுதான் சார், அதுக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, முருகன் வந்து கேட்பாரா, கடவுள் வந்து கேட்பாரா அப்படிங்கிறத. நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் இல்லைங்களா? ஆமாம். யாரெல்லாம் என்னவெல்லாம் இறைவனை பற்றி இதுபோல பேசுகிறார்களோ அவரவர்களுக்கும் இதுபோல் நாம் பேசியதால் தான் இவ்வாறு நேருகிறதோ என்ற எண்ணம் வரும் அளவிற்கு அவரவர்களுக்கு எல்லாமும் இந்த இறைவனை நினைக்கும் வகையில் நடைபெற்று கொண்டிருக்கும். இதுதான் வந்து ஆத்மார்த்தமான உண்மை, அதுதான் வந்து ஆன்மீகம். சரி சார், இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன? இந்து வழக்கறிஞர் முன்னணியினுடைய கருத்து என்ன? நீங்கள் வந்து அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் ஒரு பொறுப்பாளர் அப்படிங்கிற முறையில் அன்றைய தேதியில், அடுத்தது வழக்கறிஞர் என்ற முறையில் அன்றைய தேதியில் அந்த உத்தரவினை கண்டிப்பாக இந்து அறநிலையத்துறை, நான் திமுக அரசுங்கிறதுக்குள்ளே போகவே இல்லை, இந்து அறநிலையத்துறை அன்று அந்த தீர்ப்பினை மதித்து தீபம் ஏற்றி இருக்க வேண்டும். இந்து அறநிலையத்துறை என்று வரும்பொழுது பக்தர்களுக்கு அங்கு வேலையே இல்லை, பக்தர் மறிக்கிறாருங்கிற பேச்சுக்கு இடமில்லை. அடுத்ததாக எதிர்ப்பாளர்கள் என்று அங்கு யாருமே இல்லை. திருப்பரங்குன்றத்தில் எதிர்ப்பாளர்களும் யாரும் இல்லை, பக்தர்களுக்கும் வேலை இல்லை. அங்கு தீபம் ஏற்றப்படுவதை அனைவரும் கும்பிட போறாங்க, இவ்வளவுதான். இதை ஏன் செய்யாம இருக்கணும்? செய்யணும்னு சொல்லி இருக்கிறதாவும் சொல்றாங்க, அன்னைக்கு செய்யவும் சொல்லிட்டாங்க. ஆனா எதையும் கேட்காம இந்து அறநிலையத்துறை ஏன் செய்யாமல் இருக்கணும்? திமுக அரசு இப்ப கேட்கல, அல்ல இந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் பாருங்க. ஏன்னா போலீஸே அங்க வந்து கூட ஈவோ சார் எங்களுக்கு ஆர்டர் இருக்கு அப்ப சொல்லும் பொழுது போலீஸுங்கிறது வேற, இந்து அறநிலையத்துறை வேற. ஆனா இப்ப இங்க எல்லாமே கை கொத்துக்கிச்சே. ஏன் இந்த இடத்துல தாங்க பாமர மக்கள் அனைவரும் எந்த விதமான ஜாதி மத பேதம் இல்லாமல், அரசியல் வேறுபாடு இல்லாமல், தனிப்பட்ட நபராக, நான் எப்பொழுதும் ஒரு வார்த்தை எப்பயும் சொல்ற வழக்கம், யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் உங்களை வைத்து பார்த்து, அதுதான் நான் சொல்லுவேன். நீ அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவ? அங்க இருக்கும்போது ரைட்டு, இங்க இருந்தா என்ன பண்ணுவ? பார்த்து சீர்தூக்கி பார்க்கணும். இதான் வந்து உண்மை. அவர்களுடைய நோக்கம் அன்றைய தேதியில எப்படியாவது தடுத்துணுங்கிறதுல தெளிவா இருந்துட்டாங்க. மறுநாள் கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு நினைச்சேன். அப்பீல் அன்றைய தேதியிலையும் அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதை பார்த்தீங்களான்னு தெரியல. 144 போட்டிருந்தாலும் பரவாயில்லை சார், போட முடியாது, அதிகாரம் கிடையாது. கோர்ட்டில்
இதெல்லாம் வந்து இன்றைக்கு அதுதான் சொல்றேன். அதே ரத்து பண்ணிட்டாங்களே. இல்ல ரத்து போடவே முடியாது, முடியாது. போட்டுட்டேன்னு சொன்னதால ரத்து பண்ணிட்டாங்க. ஆமா, ரத்து பண்ணிட்டாங்க. போடவே முடியாது. ஆர்டர் இருக்கு. ஆமா, ஆர்டர் இருக்கும்போது போடுறதுக்கு நீங்க யாரு? இப்ப அதே தான் மதுரை கலெக்டர் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாரு. அப்போ பிரவீன்குமார் அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கும் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, சார் நாங்க 4 பேர் மட்டும் போறோம். இது நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம் 4 பேர் மட்டும் கரெக்டா பார்த்துட்டு 144 இருக்கும்போது நாங்க 4 பேர் மட்டும் போறோம் அப்படின்னு கேட்டேன். அதை அனுமதிச்சிருக்கலாமே. அப்போ நோக்கம் வந்து எதுவும் கிடையாது, அங்க போய் ஏத்தக்கூடாது. இது இப்ப யாரு சார் தடுக்கிறா? முஸ்லீம் தடுக்கிறாங்களா? இல்ல. அப்ப தடுக்கிறவங்கள முஸ்லீம்னு வச்சுக்கலாமா? எப்படி வச்சுக்க முடியும்? முஸ்லீமுக்கு சப்போர்ட்டர்ஸ்னு வச்சுக்கலாமா? வச்சுக்க முடியாது. என்னங்கிறத இனிமேலுக்கு இறைவன் தீர்மானிக்கணுங்கிறத விட ஒவ்வொரு தனி மனிதனும் இனிமேலுக்கு அதை வந்து தீர்மானிக்கணும். அந்த இடத்துல பொதுவாக இருந்து பார்க்கணும். அரசியல் சார்ந்து எல்லாம் பேசுகிறாங்க. அரசியல் சார்ந்து பேசணும்னா நானும் பேசலாம். அரசியலில் பேசுறது விதண்டாவாதம். ஆமாம், இது என்ன எதுவும் வாதங்கள் அல்ல. இந்த ஊடகத்தில் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா சார், அவரவர்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவும் அவரவர்கள் தான் அந்த இடத்துல பெரியவர்கள் என்பதற்காக அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி எதையேனும் ஒரு கருத்தினை புகுத்துவது. அதுக்குள்ள நாவல்ல. யதார்த்தம் என்ன? எந்த ஒரு விஷயத்திலும் நான் சொல்றதே அதுதான். யதார்த்தம் என்ன? நான் ஆரம்பிச்ச இடத்துல வரேங்க. யதார்த்தம் என்ன? நான் பணம் கொடுத்தது உண்மை, நீங்க வாங்கினது உண்மை. மற்ற விஷயம் எது பேசினாலும் ஈவன் கோர்ட்டுக்கே போகுதுன்னு வச்சு, கோர்ட்ல ரெக்கார்டு கேட்குது. அப்ப கோர்ட்டு தீர்ப்புக்கே நான் வரல. ஆனா உங்களுக்கு எனக்கு மட்டும்தானே சார் உண்மை தெரியும். ஆமாம். அதனால் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் இது தெரியும். சம்மந்தப்பட்டவங்க போகிறாங்க, கோர்ட்டில் டாக்குமெண்ட் இருக்கோ இல்லையோ ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. தீர்ப்பு ஒபே பண்ணுறது உங்கள் விஷயம் தானே. உண்மைதான். அதில் நான் 2014 கொடுத்த தீர்ப்பை தான் ஒபே பண்ணுவேன்னு சொல்கிற விஷயம் அது ஏற்புடையதல்லன்னா அது வந்து எந்த கோணத்திலுமே அது மாதிரி எப்படி ஒரு பொறுப்புள்ள நபர் பேசுகிறாங்கங்கிறதே நமக்கு தெரியலை. என்ன காரணம்னா, நான் தான் அதான் சொல்கிறேனே, ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவே இல்லைன்னா கூட இன்னைக்கு ஒரு தீர்ப்பு போட்டாச்சு. ஆனால் அந்த தீர்ப்பு இதில் சுட்டி காட்டியிருக்கு, அதுக்கப்புறம் தீர்ப்பு போட்டிருக்கு. இதுதான் ஃபேக்ட். இதாங்க. அதனால் கொஞ்சமாவது இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் விட இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் இந்த இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் தனியாக பிரித்து இவங்களா மதம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே பிரித்து காட்டி ஓட்டு வாங்கலாங்கிற நினப்புக்குள்ளே யாரும் வராமல் அவங்கவுங்க அமைதியா இருக்கும் பொழுது அந்த அமைதியை இன்னும் இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நாம ஆர்டர் போட்டு அதுக்கு சரி பண்ணலாங்கிற நோக்கத்தோட செயல்பட வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு வர வேண்டும் என்று நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்கோம். நல்ல தீர்ப்பு வந்து ஆன்மீக பிரிவினுடைய ஆலோசனையின்படி மீண்டும் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது அனைவருடைய ஒட்டுமொத்த கருத்து. எங்கள் சேனலுக்கு ஆமாம் நேரத்தை ஒதுக்கி நல்ல ஒரு சட்ட ரீதியான கருத்துக்களை, ஏன்னா இந்த இஷ்யூவில் பல பேர் பலவிதமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 1020 மீட்டர் சொன்னீங்களே, கேஸ் நம்பர் 4020 மீட்டர் யாருமே சொல்ல 2016 தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேஸ் நம்பர் 4/1020 ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நமக்கு எப்படிப்பெல்லாம் வந்துன்ற விளக்கத்தையும் மக்களிடத்தில் சொல்லி தெளிவான கருத்துக்களை எடுத்துரைத்த தங்களுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார்.